ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 2வது வசனம், 21வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அது மட்டும் இல்ல, 21வது வசனத்துக்கு நேரம் நம்ம போகலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தயவு கிடைக்கும், அவருடைய கிருபை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்மள காரிய சித்தி உள்ளவர்களாய் கர்த்தரால நம்ம மாற்ற முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களில நம்ம இன்னும் ஞானவான்களாய் நடக்க முடியலையே, எப்ப பாரு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிடறோமே, சாதாரணமாய் ஸ்மார்ட்டா செய்ய வேண்டிய வேலையை ஊரை சுத்தி செய்கிற மாதிரி என்னுடைய வேலைகள் இருக்கிறது, இழுத்து கொண்டே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில கூட யாரோ ஒரு தங்கச்சி நீங்க சொல்ல, ஏன்னே தெரியல, சாதாரணமா முடிய வேண்டிய வேலை ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகுது, இப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் காரியத்துல அவன் கரெக்டா இருந்தான். காரியத்தை எப்படி ஓகே பண்றதுன்ற ஞானம் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளும் காரிய சித்தி உள்ளவர்களா இருப்போம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் யோசிப்போடு இருந்ததுனால யோசிப்புக்கு தயவு கிடைச்சது. யோசிப்புக்கு தயவு கிடைத்தது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய கிருபையும் கிடைச்சது. நம்மளுடைய மேலிடங்களில, நம்ம வேலை செய்கிற இடங்களில இருக்கட்டும், நம்ம குடும்பங்களில இருக்கட்டும், யாருடைய கண்களில நமக்கு தயவு வேணுமோ, கர்த்தர் நம்ம கூட இருந்தானா தயவை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். கர்த்தர் யோசிப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தரோ யோசிப்போடு இருந்ததுனால அவனுக்கு கிருபை கிடைத்தது, அவனுக்கு தயவு கிடைத்தது போல இன்னைக்கு நம்மளுக்கும் கிருபை வேணுமா, தயை வேணுமா, காரிய சித்தி வேணுமா, காரிய சித்தி உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டுமா? நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? நம்ம கர்த்தரோட இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா, நம்ம கர்த்தரோட இருக்கணும்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கும்னா, இந்த பாவம் தான் நம்மளையும் கர்த்தரையும் பிரிக்குது. அப்போ இந்த பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது. சோ இந்த பாவம் நம்ம விட்டு அகலணும்னா நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாமல் செய்த பாவம் எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம காரியங்களை செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு மனிதர்கள் கிட்ட இருந்து நமக்கு தயவு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். இது மூன்றுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இப்ப ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, நாங்க சுத்தம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க எங்க கூட இருப்பீங்க. நாங்க சுத்தம் உள்ளவர்களா இருந்தா நாங்க உங்களோட இருக்க முடியும். ஆண்டவரே, இந்த பாவம் ஆண்டவரே நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து இருக்குது. ஆண்டவரே, இந்த பிரிவு ஆண்டவரே எனக்கு வேண்டாம்ப்பா, என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க, நீங்க எங்க கூட இருங்க, நாங்க உங்க கூட இணைந்து நாங்க நடக்கிறவர்களா நாங்க மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் யோசிப்போட இருந்தீர், காரிய சித்தி உள்ளவனாய் அவனை மாற்றினீர். நீர் யோசிப்போட இருந்தீர், அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஏன்னா உங்களுடைய கிருபை இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுடைய பாஸுடைய கண்களில தயவு கிடைக்க கிருபை செஞ்சீங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்களும் கேட்கிறோம். எங்களுக்கும் உங்களுடைய கிருபை வேணும். ஆண்டவரே, எங்களை அற்பமா எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு மனிதர்கள் இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். எங்களுடைய காரியங்களில தயவு கிடைச்சால் மட்டும்தான் காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே, அந்த மனிதர்கள் இடத்துல இருந்து எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை காரிய சித்தி உள்ளவர்களா இருங்க. எங்களுடைய நாவுகள் ஞானவான்களுடைய நாவுகளா இருக்கட்டும், எங்களுடைய செயல்கள் ஞானவான்களுடைய செயல்களா இருக்கட்டும், எங்களுடைய நடக்கைகள் ஞானவான்களுடைய நடக்கைகளா இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, யோசேப்பு போல நீர் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்தமான இருதயத்தோடு நாங்க இருக்கணும். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களை விட்டு போகாதபடிக்கு எங்க இருதயத்தை வாசம் பண்ணுகிறதற்கு சுத்தமான இருதயம் தேவை. ஆண்டவரே, அந்த சுத்தமான இருதயத்தை தாங்க, எங்களோட பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க. நீர் எங்களோடு இருங்க, நாங்களும் உங்களோடு இணைந்து நடக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இந்த இரவுல ஆண்டவரே அப்பா,
அநேக பிரச்சனைகளை, அநேக காரியங்களை நினைச்சு ஒரு தாயார் அழுது கொண்டே ஆண்டவரே இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். என் கர்த்தர் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரை என்ன காண்பிக்கிறாருன்னா, நீங்க ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தீங்க, ஒரு பேக் ஃபுல்லா உங்களுக்கு பிளெஸிங்ஸா கிடைக்கும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த பேக்ல பாத்தீங்கன்னா பிளெஸிங்ஸ்க்கு பதிலா உங்களை நீங்க எதிர்பாராத காரியங்கள் நடந்தது. கர்த்தர் சொல்றார், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பா அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உடனிருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.